ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுற ப்ளவுஸோட saree பார்க்க போகிறோம். சரி, saree உங்ககிட்ட காமிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் saree காமிக்கிறேன். இதில் அந்த க்ரீன் லைட்டு க்ரீன் saree இது ப்ளவுஸ் நம்ம பிங்க் கலரு. அதை நான் சைடில் ஒரு நூல் இழுத்து ப்ளவுஸை தனியாகவும் சாரியை தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். நமக்கு எவ்வளோ அளவு தேவைன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் நிறைய ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாரியிலே கூட விட்டுறலாம். கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். சாரியோட கலரும் பிங்கோட கலரும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் வரும். அவங்க அளவு ப்ளவுஸ் அவங்க அம்மாவோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் அவங்களோட ஓன் மெஷர்மெண்ட் செஸ்ட்டு, ஹிப்பு, ஷோல்ட்ரு, ஆம்கோலு இது மட்டும் நான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 11.5 + 1.5 பேக் சைடு வருது. அவங்களுக்கு 42 சைஸ் வருது. நான் பேக் சைடு மட்டும் டிசைன் பண்ணுறதுனால அதை நான் உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் பண்ணுறேன். அவங்களோட ஃபுல் ஹைட்டு கூட மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். அவங்களோட ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு, அங்காண்ட ஒரு 3 இன்ச்சு, 6 இன்ச்சு ஆம்கோலு, 11.5 இன்ச்சு செஸ்ட்டு ரவுண்டு, 1.5 இன்ச்சு நான் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். அவங்களுக்கு நெக்குக்கு கீழே டிசைன் வரும். அதாவது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்காது, நெக்குக்கு கீழே டிசைன் வரும். இந்த மாதிரி டிசைன் தான் ஒரு மாதிரி லைட்டாக கவ் கீழே கட்டமாக இருக்கும். இதை நான் கேன்வாஸில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாடல் நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் ஷார்ட்ஸு போட்டு முன்னாடியே போட்டுட்டேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. சுற்றி ஸ்டிச்சிங் போட்டுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும். சென்ட்ரு மார்க் பண்ணிட்டால் தான் எங்கேயுமே விலகாது, நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன இன்ச்சு விலகினா கூட டிசைன் வித்தியாசமாக தெரியும். இப்போது ரைட் சைடு கீழே இருக்கிறது ரைட் சைடு. நம்ம இந்த திருப்ப போகிறது இல்லைல்ல, அதனால் நம்ம மேலே அப்படியே ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். சைடில் லைட்டாக தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா கிளாத்து எங்கேயும் உள்ளே போய் மாட்டாமல் இருக்கும். சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம சுற்றி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் கீழே நான் 1.5 இன்ச்சு விடலை, 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஏன்னா கீழே கிளாத் கொடுத்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். அது மாதிரி தைக்கும்போது டிசைன் பண்ணுற கிளாத்துக்கு பார்க்குறதுக்கு பக்காவும் நீட்டாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்து எங்கேயுமே விட்டுறாதீங்க. கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் நான் வீடியோவாக எடுத்து பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிங்க. இப்போ 2 சைடும் சரிசமமாக எடுத்து போட்டுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம எப்படி கேன்வாஸில் சென்ட்ரு பண்ணோமோ அதே மாதிரியே இதுலேயும் சென்ட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேன்வாஸு நெக்கு கட் பண்ணியிருந்தோம்ல அதை எடுத்து வச்சு சுற்றி பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிட்டிங்கன்னா எங்கேயுமே நகராமல் இருக்கும். நமக்கு இது ஒரு சின்ன நெக்காக இருந்ததுன்னா ரொம்ப தெரியாது. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிசைன் நெக்குன்றதுனால நம்ம எந்த இடத்துக்கிட்டையும் மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணும். நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம சேஃப்டிக்கு இது மாதிரி நீங்கள் சுற்றி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணும்போது பக்காவாக இருந்துச்சு. சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு, அதாவது கேன்வாஸ் பக்கத்தில், கேன்வாஸ் மேலே படாமல் கேன்வாஸ்க்கு மேலே பக்கத்தில் துணியில் ஸ்டிச்சஸ் விழற மாதிரி நீங்கள் சுற்றி ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு வாங்க. அந்த கர்வாக இருக்கிற லைன், அதாவது அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கிற லைன்லலாம் கொஞ்சம் நிறுத்தி பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே என்ன டிசைனில் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த டிசைனே நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த ஷார்ப்பான இடம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பிசுறு தட்டிடுச்சுன்னா டிசைன் மாறிடும். சுற்றி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் எவ்வளோ உள்ளே கனமாக கொடுத்தோன்னா நம்மளால் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அவ்வளோதான் நீங்கள் சைடில் கட் பண்ணுறத விடணும். கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் இல்லையா சைடில், அந்த கிளாத்து சுற்றி பார்த்து அப்படியே ஷார்ப்பாக இருக்கிற இடத்துட்ட எல்லாம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு நீங்கள் அந்த ஷார்ப்பாக இருக்கிறத நல்லா கட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கிட்ட
லைன் வராமல் பார்த்து கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன நாச் போடும்போது நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் பண்ணும்போது திரும்ப வரும்போது நல்லா வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி குட்டி நாச்சஸ் போடும்போது அழகாக டேர்ன் ஆகிடும். நம்ம மேலே வந்து ஒரு படிமான தையலை போட்டுட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம்னா அழகாக வந்து நமக்கு திரும்பி வந்துடும். இந்த மெத்தட் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் வந்து சின்னதாக கட் பண்ணதாக போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். சுற்றி வந்து அந்த எட்ஜஸில் வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதுதான் பேசிக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இது பேசிக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு டிசைனில் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் வந்து உள்ள டிசைனுக்கு மெயின். இப்போ நான் சென்டரில் அந்த ஒரு மாதிரி மாதிரி இருக்கு இல்லையா? அதில் எவ்வளோ நமக்கு தேவைன்றதை பார்த்து நீங்கள் அதில் ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக அந்த இடம் ஸ்டிச் பண்ணிப்போம். ரெண்டு இடத்துக்கிட்டேயும் வந்து மார்க் போட்டுட்டு நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதனுடைய பீஸு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம வந்து கீழே ஒரு கிளாத்து மேலே ஒரு கிளாத் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஏன்னா டிசைன் வந்து ஹெவி டிசைன்றதுனால நம்ம மெலிசான கிளாத்து கொடுத்தோன்னா சீக்கிரம் வந்து பிச்சுக்கிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் திக்கான கிளாத் கொடுத்து மேலே கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். பார்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு கீழே. ஏன்னா பார்டர் இல்லாமல் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த பார்டர் இருந்ததெல்லாம் அதிலே வச்சு டிசைன் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக காமிக்கும். அதனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/4 மீட்ரு வந்து நான் வெளியில் தான் வாங்கியிருக்கேன் கிளாத்து. இது வந்து சாரீலேருந்து ஒரு 4-5 இன்ச்சு கிட்ட நான் எடுத்திருக்கேன். இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவைன்னு வரும். ஒரு 2 இன்ச்சு கிட்ட வந்ததுன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அந்த இடத்துல 1 இன்ச்சு வரும். அப்போ நமக்கு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே அளவு எடுத்தோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துக்கிட்ட டிசைன் வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் தான் நமக்கு அந்த இடம் வரணும். அதனால் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வந்து அந்த ஓப்பன் சைடு வந்து நம்ம இந்த சைடு போட்டு போகிறோம். எவ்வளோ தூரம் வருதோ அந்த தூரம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே நீட்டாகவே எடுத்துடலாம். இல்லை நான் ஒவ்வொரு தடவையும் எடுத்து பண்ணும்போது நூல் நிறையா இதுவாச்சு. அதனால் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு பிங்க் கலர். அதில் சாரியோட கலர் வந்து லைட் க்ரீனு. இது வந்து ப்ளவுஸோட கலரு. அதுவும் ஒரு 2 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். வெளியில் தான் வாங்கினேன் கிளாத்து. ஏன்னா சேமாக அதே ப்ளவுஸோட கலரே நம்ம கொடுத்தோன்னா பார்க்க ரிச்சாக தெரியாதுன்றதுனால நான் தனியாக வாங்கி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக க்ரீன் வரும், அந்த சைடு ஃபுல்லாக பிங்க் வரும். நீங்கள் இது ஸ்லோவாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த டிசைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக அடித்து விட்டோன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், என்ன டிசைன் பண்ணுறோன்றது தெரியாதுன்றதுனால தான் நான் வந்து ஸ்லோவாகவே உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறத காமிக்கிறேன். என்னோடய சேனலில் நான் இப்போ ஓரளவுக்கு நான் வந்து கற்றுக்கிறேன். அதான் நான் கற்றுக்கிட்டுருக்கேன். யூடியூப்பில் வாய்ஸ் கொடுக்குறதும் சரி, ஸ்டிச்சிங் பண்ணுறதை எப்படி வெளியில் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும், அதை இன்னொருத்தவங்களுக்கு புரியணுன்றதை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிறேன். உங்களுக்கு இது ஓகே பர்ஃபெக்ட்டுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இந்த சைடு ஃபுல்லாக க்ரீன், அந்த சைடு ஃபுல்லாக பிங்க்கு. அது மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு பண்ணணுமோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இந்த டிசைன் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் பண்ணுறது உங்களுக்கு ஓகேன்னா பார்த்து நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். நான் இது வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டைக்கு கூட ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கேன். இது பேக் சைடு பண்ணுறேன். ஆனால் ஒரு ஃப்ரண்ட் சைடு நான் இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். 2 சைடும் இப்படி கிராஸாக வரும், அவ்வளோதான். கிராஸாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு இப்போ பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு என்னடா அப்படி பண்ணுறோமே நல்லா வருமா அப்படின்னு வரும். ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டிசைன். ஏன்னா
ரெட் கலர் இல்லையா? எப்பயுமே ஒரே சேம் கலர் கொடுக்கும்போது விட, இது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டு கலர் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரிச்சாகவும் அழகாகவும் இருக்கும். இது வந்து காலேஜ் ஃபேர்வெல்க்காக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன பாப்பா தான். ஆனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு இது ஓகே. நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து 1 வீக் கிட்ட ஆகிடுச்சி. அவங்களும் ஃபேர்வெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் வீடியோ போட கொஞ்சம் எனக்கு டைம் ஆகிடுச்சி. சரியாக பண்ண முடியல. அதனால தான் நான் போடலை. இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோத்துக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் போர்ஷனை எடுத்து வச்சு நம்ம சைடில் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணிட்டிங்கன்னா நகராது. சப்போஸ் வந்து பின் பண்ணாமல் நம்ம அப்படியே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நகர்ந்துடும், ஷேப் மாறிடும். சென்ட்ரு அந்த விவி மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் சென்டரில் வந்துடணும். இந்த சைடு 2 சைடு உங்களுக்கு டாட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது டாட் பண்ணியிருக்கேன். எட்ஜஸ்க்காக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் லேஸ் வேறு அதில் ஸ்டிச் பண்ணணும். அதனால் அதில் எங்கே டிசைன் வருதுன்னு நான் உள் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது பிரிஞ்சு வராது. சைடில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம எம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர்லாக் மிஷின் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓவர்லாக்கும் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்து வச்சு நம்ம இந்த சைடில் டாட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துக்கிட்ட வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் எட்ஜிலையும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ வந்து தையல் வெளியே தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்காது. சுற்றி ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த கரெக்டாக டாட்டு, அதாவது எண்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு நிறுத்தணும். ஏன்னா வந்து பேக் சைடு வந்து அது சப்போஸ் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நிறுத்திட்டோன்னா பிச்சிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச் போடணும், எண்ட் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச் போடணும். சுற்றி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா பிசுரோடு நம்ம விட்டோம்னா அவங்களுக்கு போடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம பிசுரெல்லாம் எடுத்துட்டோன்னா சைடில் எம்மிங் பண்ணி கூட நம்ம கொடுத்துர்லாம். இப்போ வந்து ஃபுல்லாக இதான் பேக்கு. இப்போ லேஸ் வச்சு நாட் ரெடி பண்ணிட்டோம்னாலே இந்த பேக் போர்ஷன் ரெடி ஆகிடும். கீழே வந்து நம்ம 1/4 இன்ச்சு விட்டு தான் டிசைன் ரெடி பண்ணோம் இல்லையா? இப்போது ஒரு ஸ்ட்ரைட் பீஸு 1/2 இன்ச்சு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துகிட்டு ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி டாட்டெல்லாம் பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து நிறையா ஸ்டிச் பண்ணி ட்ரைன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்ம எடுப்புலேயே நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? நான் இதை வந்து ஏற்கனவே இது 2வது தடவை பண்ணுறேன் இந்த டிசைனை. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டைக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு 8 வயசு பாப்பாவுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்கு பண்ணும்போது இந்த டிசைன் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து சேம் டிசைனாக தான் பண்ணேன். இப்போ வந்து டபுள் டிசைனாக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்டிச்சிங்கில் மட்டும் கஸ்டமருக்கு தைக்கும்போது தான் நம்ம நிறையா டிசைன் ட்ரை பண்ணுவோம். நமக்குன்றப்போ நம்ம அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவோமான்னு தெரியல. எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் டைமிங் நமக்கு செட் ஆக மாட்டேதுன்றதுனால தான் நான் நிறைய எடுத்துக்கிறதில்ல. மேக்ஸிமம் டிசைன் வந்து அவ்வளோவா பண்ண மாட்றாங்க. ஏதாவது ஃபங்க்ஷனு இது மாதிரி தீபாவளி, பொங்கல் இது மாதிரி டைமில் தான் டிசைன் வேறுன்றது வருது. மற்ற டைம்லலாம் நார்மல் ப்ளவுஸு தான். மேக்ஸிமம் ஒரு சின்ன டிசைன் கூட வராது. லேஸே வந்து ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் விரும்ப மாட்றாங்க. லேஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பகட்டாக தெரியும்னு நினைக்கிறாங்களா? இல்லை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? ஒரு நாட்டு யூஸ் பண்ணுறத கூட சில பேரெல்லாம் விரும்ப மாட்றாங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன டிசைன் தான் வருதுன்றதுனால என்னால் அப்லோட் பண்ணும்போது இதுக்குன்னு செப்ரேட்டாக எதுவும் போட முடிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோட இது. அதனால் ஓகே, இது வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் வந்து நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
நான் எப்படி பண்ணுறேன்றத நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போது இதுக்கு ஒரு நாட்டு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து சாரியில் நம்ம கட் பண்ணதில் ஒரு கோல்டு கலர் மாதிரி பார்டர் கிடச்சிது. ப்ளவுஸில் வந்து பிங்க் கலர் கிடச்சிது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நாட்டு ஒன்று ரெடி பண்ணி அதில் ப்ளவுஸில் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் செட் பண்ணேன். ஒரு 4 இன்ச்சு 4x4 அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துருன்றதுனால சுற்றி நான் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸை மேலேயும் ஒரு பீஸை கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சு அதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 டிசைனும் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால தான் நான் இந்த டிசைன் ட்ரை பண்ணேன். இல்லைன்னா வேறு ஏதாவது கலர் கொடுக்கும்போது அது தனியாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 2 பார்டரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டேன். இப்போ 2யும் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் பிசுறு மாதிரி தெரியும். அதை உள்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நார்மலாக நம்ம பண்ணுற நாட் டிசைன் மாதிரி இது வந்து கொஞ்சம் 2 கிளாத்து கொடுக்குற மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். இதை வந்து கழுத்து பகுதியில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துட்ட நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். மேக்ஸிமம் வந்து 2லேருந்து 2.5க்குள்ளே ஹைட் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கழுத்து கட்டும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட்டுறது. ரொம்ப சிம்பிளாக ஒரு நல்ல ரிச்சான ஒரு டிசைன் வந்து நான் முடிச்சிருக்கேன். லேஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா லென்த்தாக வீடியோ போயிடுச்சு. லேஸ் ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எவ்வளோ ஸ்டிச்சிங்க்கு வாங்கியிருப்பேன், இல்லை இதுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற ஐடியாஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.